தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பத்ரகாளியம்மன் கோயிலின் திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாட்டக்கரை பத்ரகாளியம்மன் கோயிலில் ஆடி மாத 2ஆம் செவ்வாயை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு ஏற்றி அம்மன் பாடல்கள் பாடி வழிபட்டனர். தொடர்ந்து பத்ரகாளியம்மனுக்கு சிறப்பு பூஜை, தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் கந்தக்கோட்ட சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாதத்தையொட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. கந்தபுராணம் அரங்கேறிய இத்தலத்தில் வெள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் வெள்ளி தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அழகிய மின்விளக்கு அலங்காரத்தில் தேரை பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் இழுத்துச் சென்றனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற இந்த பவனியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தரங்கம்பாடி அருகே சீதலாதேவி மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூரில் உள்ள சீதலாதேவி மாரியம்மன் கோயிலில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் உலக நன்மை, மாங்கல்ய பாக்கியம் வேண்டி ஏராளமான பெண்கள் குத்துவிளக்கு ஏற்றி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ரெண்டு கையும் கொஞ்சம் கொஞ்சம் அக்ஷர சுப யோக